வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையிலும் பஸ் கட்டணம் இன்று உயர்ந்தது. என்ஆர் காங்கிரஸ் அரசின் உத்தரவால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் குமுறல். சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். பொங்கல் நாட்களில் சிலிண்டர் சப்ளை இன்றி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நள்ளிரவில் கலால் துறையினர் அதிரடி சோதனை. தமிழக பகுதிக்கு மினி லாரியில் கடத்தப்பட்ட போலி மதுபான மூலப்பொருட்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஆனால் அதே நேரத்தில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கட்டண உயர்வினால் உற்சாகம் அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் புதுவையிலும் பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதுபோன்ற சூழலில் புதுவையில் இயக்கப்படும் டவுன் பஸ்களில் குறைந்தபட்சம் 2 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 3 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று புறநகர பேருந்துகளில் குறைந்தபட்சம் 3 ரூபாயாக இருந்த கட்டணம் 4 ரூபாய் 50 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இவை வெள்ளிக்கிழமையிலிருந்து அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். ஆனால் அதே நேரத்தில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கட்டண உயர்வினால் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுவையில் உயர்த்தப்பட்டுள்ள பேருந்து கட்டணம் தமிழகத்தை விட குறைவு என போக்குவரத்து துறை ஆணையர் கரிகாலன் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை மதிப்பீடு கூடுதல் வரியால் உயர்ந்துள்ள காலகட்டத்தில் பஸ் கட்டணமும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குமுற துவங்கியுள்ளனர். கடந்த ஆட்சி கால விலை உயர்வை ஒப்பிட்டு பார்க்கும் மக்கள் தற்போதுள்ள ஆட்சியில் பஸ் கட்டணம், வரி உயர்வு போன்றவைகளினால் மனம் வெதும்பியுள்ளனர். சமையல் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் டேங்கர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பொங்கல் நேரத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளின் வாடகையை உயர்த்தி தர வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எண்ணெய் நிறுவனங்களிடம் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் வியாழக்கிழமை நள்ளிரவிலிருந்து துவங்கியது. இதனால் எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து எரிவாயு எடுத்துச் செல்லப்படும் பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பெரிய டேங்கர்களில் இருந்து சிலிண்டர்களில் நிரப்பும் பணி தடைப்பட்டுள்ளதால் பொங்கல் நேரத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளது. டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக வில்லியனூர் அருகே உள்ள ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு வந்த டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. போலி மதுபானம் தயாரிக்க புதுவையில் இருந்து தமிழக பகுதிக்கு லாரியில் கடத்தப்பட்ட மூலப்பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியதுடன் இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளனர். புதுவையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி கலால் துறையினர் துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் வியாழக்கிழமை அன்று இரவு 11:30 மணிக்கு ராஜீவ்காந்தி சிலை அருகில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோரிமேடு நோக்கி சென்ற மினி லாரியை கண்டு சந்தேகமடைந்த கலால் துறையினர் அதனை நிறுத்த முயன்றனர். ஆனால் மினி லாரி நிற்காமல் சென்றதால் விரட்டிய கலால் துறையினர் மடக்கி பிடிக்க அதிலிருந்த 2 பேர் தப்பியோடினர். மேலும் 2 பேர் பிடிபட்டனர். இவர்கள் பூமியான்பேட்டை சுரேஷ், முத்தையால்பேட்டை கென்னடி கார்டன் ஆறுமுகம் என்பது தெரியவந்தது. மினி லாரியை சோதனையிட்ட போது அதில் போலி மதுபானம் தயாரிப்பதற்குரிய மூலப்பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மூலப்பொருட்களை தமிழக எல்லையான பட்டானூருக்கு கொண்டு சென்று அங்கு போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கலால் துறையினரின் சோதனையின் போது தப்பியோடிய லாஸ்பேட்டை இளங்கோ மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆறுதல் கூறினார். அப்போது அவர் நிவாரண உதவிகளை உடனடி வழங்கும்படி உத்தரவிட்டார். புதுவை காமராஜர் சாமிப்பிள்ளை தோட்டத்தில் இந்திரா நகரில் வியாழக்கிழமை அன்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 வீடுகள் எரிந்து சாம்பலானதில் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகின.
இது குறித்து தகவல் அறிந்த எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், துணை ஆட்சியர் முத்தம்மா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். இதுபோன்ற சூழ்நிலையில் தீ விபத்து நடந்த இடத்தை வெள்ளிக்கிழமை காலை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது அங்கிருந்த மக்கள் தங்களுக்கு காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தினர். இதற்கு முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவை ஜேசிஐ மிட்டவுன் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜேசிஐ மிட்டவுனின் 2012ஆம் ஆண்டின் புதிய தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழுவினர்கள் பதவியேற்பு விழா வணிக அவை அரங்கில் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. முன்னாள் தலைவர் சுரேஷ் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை கீழ்நிலை சார்பு செயலர் குணசேகரன், மண்டல தலைவர் ரவிஸ்குமார், முன்னாள் மண்டல தலைவர் செல்வகணபதி, துணைத் தலைவர் நாகநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்க இதில் ஜேசிஐ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை ஜேசிஐ பிரெஞ்ச் சிட்டி சார்பில் விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆளுமை திறன் தொடர்பான கருத்தரங்கம் அன்னை தெரசா சுகாதார கல்வி நிலையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கல்லூரி டீன் வாசுதேவையா தலைமை தாங்க அல்பேஷ் பாட்ரியா முன்னிலை வகித்தார். ஆளுமை மேலாண்மை தொடர்பாக சீனு வேணுகோபால் உரையாற்ற செவிலியர் அதிகாரி பிரமிளா, ஜேசிஐ பிரெஞ்ச் சிட்டி செயலாளர் திருமுருகன், திட்ட இயக்குநர் குமாரவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிகாலையில் வீட்டு வாயிலில் கோலமிட்ட பெண்களின் செயின்கள் பறிப்பு, 4 கைது செய்து போலீஸ் அசத்தல். கீழ் சாத்தமங்கலத்தில் இரு பிரிவினர் மோதல், ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி.
VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் விவேகானந்தர் பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு கணித வினாவிடை கையேடினை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் வழங்கினார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் விழா செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கணித தேர்வினை சிறந்த முறையில் எழுதுவதற்கு ஒரு மதிப்பெண் வினாவிடை கையேடுகளை 300 மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் பள்ளியின் சார்பாக சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். முன்னதாக பள்ளியின் தாளாளர் செல்வ கணபதி வரவேற்று பள்ளியின் துணைத் தலைவர் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜ் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் உதவிகள் வழங்கினர். புதுவை காமராஜர் நகர் தொகுதி இந்திரா நகர் பகுதியில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அரிசி, போர்வை, புடவை, பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன், தேசிய கவுன்சில் உறுப்பினர் கலைநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரைசாமி அறக்கட்டளை சார்பில் நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. அப்போது உழவர்கரை நகரமன்ற முன்னாள் சேர்மன் ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் பலர் உடனிருந்தனர்.
புதுவையில் இரவு நேரங்களில் பெண்களிடம் செயினை பறித்துச் சென்ற வழக்கில் 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செயின் பறிப்பு வழக்கில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் அதிகாலையில் வீட்டு வாசல்களில் கோலமிடும் பெண்களின் செயின்களை பறித்துச் செல்லும் சம்பவம் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனால் சீனியர் எஸ்பி சந்திரன் உத்தரவின் பேரில் தெற்கு பகுதி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு சந்தேகப்படும் வகையில் நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவரை விசாரித்து சோதனையிட்ட போது அவர் பல இடங்களில் பெண்களின் செயினை பறித்து இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் விற்பனை செய்யப்பட்ட செயின் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வெள்ளிக்கிழமையன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள கீழ் சாத்தமங்கலத்தில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களில் ஒரு பிரிவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் துணை ஆட்சியர் முத்தம்மா சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். இந்த மோதலில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி 2 தினங்களுக்கு முன்பாக மக்களில் ஒரு பிரிவினர் அரசியல் கட்சி துணையுடன் சீனியர் எஸ்பியை சந்தித்து மனு அளித்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மக்களில் மற்றொரு பிரிவினர் வெள்ளிக்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் நடைபெற்ற மோதலில் உண்மையான நிலவரப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எந்த பிரிவினருக்கும் சாதகமான போக்கினை அரசு மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதனிடையே கீழ் சாத்தமங்கலம் பிரச்சினை தொடர்பாக வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளரை கண்டிக்கும் வகையில் ஒரு பிரிவினரால் நகர பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டி போலீசாரை அதிருப்தி அடைய செய்துள்ளது. புதுவை பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுவை சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள பேட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்கு பள்ளி தாளாளர் ரெஜிஸ் தலைமை தாங்க முதல்வர் மார்டின் முன்னிலை வகித்தார். விழாவில் பொங்கலை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும்.
பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐசீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மெரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் பெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக்டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையிலும் பஸ் கட்டணம் இன்று உயர்ந்தது. என்ஆர் காங்கிரஸ் அரசின் உத்தரவால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் குமுறல். சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். பொங்கல் நாட்களில் சிலிண்டர் சப்ளை இன்றி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நள்ளிரவில் கலால் துறையினர் அதிரடி சோதனை. தமிழக பகுதிக்கு மினி லாரியில் கடத்தப்பட்ட போலி மதுபான மூலப்பொருட்கள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.